வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 1/2 hour ஊற வச்சு 80% குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது 80%க்கு அப்புறம் அது கொஞ்சமாக அந்த சூட்லேயே வெந்துடும். இப்போது இதுக்கு ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன், போன்லெஸ் சிக்கன். இது வந்து ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணும்பொழுது ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 5 எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் நான் 4 கலர்ஸில் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கார்ன் எடுத்துருக்கிறேன், ஃப்ரோசன் கார்ன். அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கார்லிக், ஒரு 5 பீசஸ் கார்லிக் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சோயா சாஸ். அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸை குக் பண்ணி எடுத்துடலாம், சிக்கனையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மெரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நான் நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா வரும். இப்போ நம்மளோட ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கார்லிக் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ கேரட்டும் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வேறு சாஸ் எல்லாம் ஆட் பண்ணும்பொழுது ஆல்ரெடி நம்ம எக்குலேயும் சிக்கன் ரைஸ் எல்லாத்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி ஃப்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் தேவையில்லை. இப்போ இதில் லைட் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறேன். இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கலரில் எடுத்துருக்கிறேன். நம்ம கிடைக்கிறத வச்சு செய்யலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இதில் குக் ஆகட்டும். கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியன் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த ஃப்ளேவர் கொண்டு வரும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சதை ஆட் பண்ணிடுறேன். இது இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ
நல்லா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ரைஸ் வந்து இதில் ஸ்ட்ரெயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஆறிடுச்சு. சூடாக போடக்கூடாது. அரிசி வந்து சாதம் வந்து முறிஞ்சிடும், பிரேக் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடலாம். இது பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால இது குழையாமல் நல்லா அழகாக வரும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கலர்ஃபுல் யம்மி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.